ட்ரம்ப் ஒரு வாத்தியார் மாதிரி அவர் மாணவர்கள் எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு பார்ப்போம் அப்படின்னு உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஒரு டெஸ்ட் வச்சார். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வாத்தியார்களை விட கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க போல். சைனா அப்படிங்கிற அந்த நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த வாத்தியாருக்கே கிளாஸ் எடுத்திருக்காங்க. சைனா செய்திருக்கக்கூடிய அசத்தலான சம்பவத்தில் ட்ரம்ப் கதிகலங்கி போயிருக்கார். இது மட்டும் இல்லை, உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் கற்பனை கோட்டை ஒன்று கட்டியிருந்தார். அந்த கோட்டையையும் தகர்த்திருக்காங்க உலக நாடுகள். அப்படி என்ன நடந்தது ட்ரம்பினுடைய டாரிஃப் வாருக்கு எதிராக? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர். ட்ரம்ப் 120 நாடுகளுக்கு மேலே தன்னுடைய டாரிஃப் வாரை தொடுத்தார். உலகின் பல்வேறு நாடுகள் முன்னாடிலாம் அணு ஆயுதங்களை வச்சு சண்டை போடுவாங்க. மிடில் ஈஸ்டில் அந்த வேலையை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் வர்த்தக போகிற எல்லா நாடுகள் மீதும் நடத்தினா தான் பெரிய கிங் அப்படிங்கிறத எப்பயுமே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். டாலர் தான் இங்கே பெருசு அப்படிங்கிறதையும் பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பை அடித்து உடச்சி தும்சம் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய ஆயுதத்தை ஒன்று எடுத்தார் ட்ரம்ப். தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரியே டாரிஃப் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தியிருந்தார். இதில் ஃபஸ்ட்டு அவர் மிரட்டினது கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்க போகிறேன், கனடாவையும் மெக்சிகோவையும் திண்டாட வைக்க போகிறேன் அப்படின்னு சைனாவுக்கு எதிராகவும் தன்னுடைய டாரிஃப் வாரை தொடுத்திருந்தார். ட்ரம்ப் விதித்த இந்த டாரிஃபுக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்தது சைனா தான். சைனா அப்பவும் சரி இப்பவும் சரி அவங்க அடிச்சிருக்கக்கூடிய ஆப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு பெரிய அளவில் வழியை கொடுக்கக்கூடியது தான். 34% பரஸ்பர வரி நாடு விதிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சீனா எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது இந்த அமெரிக்க கப்பல்களில் இருக்கக்கூடிய குட்ஸ் அனுப்புவாங்கள்ல, சரக்கு கப்பல், அதையே ஆட்டங்கான வச்சிருக்கு. என்னடா இது இப்படி பண்ணிவிட்டாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சைனாக்காரங்க ஒரு செகண்டு கூட ஃபீல் பண்ணாமல் அடுத்த செகண்டே நீ என்னடா எனக்கு வரி விதிக்கிறது, என் பொருள் உன் நாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா உனக்கான தேவை தான் அங்கே அதிகம், நான் இங்கே உற்பத்தி பண்ணுறவன், வாங்கக்கூடிய நீ எல்லாத்தையும் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சைனா அடிச்சிருக்கக்கூடிய அடியில் ஆட்டம் கண்டு போயிருக்காங்க அமெரிக்க மக்கள். இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லவா, ட்ரம்ப்பு இந்த விஷயத்தை செஞ்சாருன்னா கண்டிப்பாக சைனாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்குங்கிறதுனால வேகமாக மக்கள் சைனா பொருட்களை அமெரிக்காவில் வாங்கி குவிச்சாங்க. இறக்குமதி வரி செம்மையாக விதிக்க போகிறாரு. அப்போது சீனாவும் அதுக்கு எதிர்வினையாற்றணும்னு தெரிஞ்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீனர்கள் அதிக அளவில் பொருட்களை வாங்குறாங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மை. அது மட்டுமல்ல, அமெரிக்க பங்குச்சந்தைகள் ஒரே நாளில் பயங்கரமாக வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். குறிப்பாக கோடீஸ்வரர்கள் அப்படின்னு பட்டியலில் வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களுடைய பங்குச்சந்தைகளுடைய நிலவரம், அவங்களுடைய பங்குகள் எல்லாமே சரிவை சந்திச்சிருக்கு. இப்படி அமெரிக்காவுக்கே இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, எந்தெந்த பொருட்களுடைய விலை இதனால் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், காஃபி, குடிக்கிற காஃபி, ஆலிவ் ஆயில், காரோட ரேட்டு, ஐஃபோனுடைய ரேட்டு, ப்ளூ ஜீன்ஸு, ஆரஞ்சு ஜூஸு, ஹார்லி டேவிட்சன் பைக்கு உள்ளிட்ட இந்த மாதிரியான பொருட்களுடைய ரேட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. யூரோப்பியன் யூனியனும் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லை. இதில் ஃபஸ்ட்டு நாடாக எதிர்ப்பு தெரிவித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா கனடா. 25% வரி நானும் உன் மேலே விதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, கனடா மீது அவங்க ஃபஸ்ட்டு 51வது மாகாணமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கனடாவினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் சூப்பராக ஆட்டத்தை தொடங்கினார். அவர் ஒரு வங்கியினுடைய மேலாளராக வேற இருந்திருக்காரு, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்கார். ட்ரம்ப் அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணது தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவிற்கு கனடாவினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் சூப்பராக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மெக்சிகோவும் குறைஞ்ச வேலையெல்லாம் செய்யலை, அந்த அம்மாவும் சூப்பராக அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இன்னும் மெக்சிகோவாகட்டும், அர்ஜென்டினாவாகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சவுத் கொரியாவாகட்டும், இந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், எந்த அளவுக்கு உன்னால் டாரிஃபை குறைக்க முடியும் அப்படிங்கிறத இப்போது ட்ரம்பினுடைய ஆலோசகர்கள்ட்ட இந்த 5 நாடுகள் இப்போ பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. வியட்நாம், கம்போடியா,
இந்த நாடுகள்லாம் வாழுவதற்கே தகுதி இல்லாமல் இருக்கோம், நாங்கள்லாம் எங்ககிட்ட இவ்வளவு வரியை போட்டிங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு முடியாதவங்க கடந்து முயற்சி பண்ணி அழுகிறாங்க. அப்படிப்பட்ட நாடுகளும் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவை சார்ந்து அவங்களுடைய USAIடும் கட் செய்யப்பட்டது, ஏராளமான வங்கிகளும் முடக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய உதவி கட்டானதுனால அமெரிக்காவுக்கு பெருத்த லாபம் அப்படின்னு எலான் மஸ்க் அமெரிக்காவுக்கு கணக்கு காட்டினார். ஆனால் அமெரிக்க காங்கிரஸ் சபை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ட்ரம்பினுடைய நிர்வாகம் $20 பில்லியன் அளவிற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷிப் வழியாக இழந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது பெரிய அளவிலான நட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாகி டீமை வழிநடத்தக்கூடிய எலான் மஸ்க்கு இப்படி செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்தினால அமெரிக்காவுக்கு லாபமா நட்டமா அப்படின்னு கேட்டால் 120 நாளில் என் வேலையை விட்டுட்டு நான் வாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன், அமெரிக்காவினுடைய எந்த நடவடிக்கைகளையும் நான் தடையிட மாட்டேன், அரசியலுக்குள்ளேயும் நுழைய மாட்டேன்னு டாகி டீமை வழி நடத்திக்கிட்டு அதனுடைய ஹெட்டாக இருந்து தொடர்ச்சியாக எல்லா அமைச்சர்களோடையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு கூட ட்ரம்பை விட்டு விலகி தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டார். ஏன்னா டெஸ்லாவினுடைய பங்குகளும் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஒரு பிஸ்னஸ் மேன் எப்பயும் பிஸ்னஸ் மேனாக மட்டுமே இருந்தால் மட்டும்தான் அவனால் ஜெயிக்க முடியும். அவன் அரசியலில் கால் பதிச்சு இந்த பக்கமும் ஒரு கால் அந்த பக்கமும் ஒரு கால், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சான் அப்படின்னா என்னாகும்? தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் கெட்டாங்கிறது தான் இந்த டாகி டீமினுடைய ஹெட்டாகவும் நமக்கெல்லாம் அறியப்படக்கூடிய உலகின் பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கினுடைய தற்போதைய நிலை கூட இதுதான். சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு 11 நிறுவனங்களுடைய உறவை துண்டிச்சிட்டாங்க. நீலாம் வேண்டாமே வேண்டாம், எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்கள் எங்களுடைய நாட்டை காப்பாற்றிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும்னு தற்சார்பு பொருளாதாரத்தில் ரஷ்யா மாதிரி போயிட்டாங்க. இன்னும் சில பேர் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க, ரஷ்யாவுக்கு வரி எதுவும் விதிக்கலை அப்படின்னு. ரஷ்யாவோடு எந்த விதமான உறவும் அமெரிக்காவுக்கு கிடையாது, அதனால் வரி விதிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. பொருளாதார தடை அப்படிங்கிறது ரஷ்யா மீது இருக்குங்கிறதுனால ரஷ்யாவை கண்டுக்கல அமெரிக்கா. இதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, சீனாவை பற்றிய ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாங்களே, சீனாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய லிஸ்ட்லாம் கம்மியாயிருச்சான், மறுபடியும் பிள்ளை பத்துக்கிறத வளர்க்குறதுக்கு ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்கீம்லாம் ஜி ஜின்பிங் கொண்டு வந்திருக்காராமே அப்படின்னு கேட்டால் ஆமாம் தான் உண்மை. காதலிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் விஜய் டிவி நாடகம் நடத்தின மாதிரி சீனாவில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் ஒரு வாரம் லீவு போ, காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா நீ போய் லவ் பண்ணுறதுக்கு உனக்கு நேரம் கொடுக்குறேன் போ, இந்த வயசுலேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறேன் போ, சட்டத்தில் தளர்வு பண்ணுறாங்க, குழந்தைகளை பெற்றுக்கோ அப்படின்னு சீனர்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்னா சீனர்கள் தான் வாழ்கிறதுக்கு மட்டுமே சொத்து சேர்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் செய்கிறாங்களே தவிர ஜென்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை அவங்க செய்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். லிவிங் டுகெதர் அப்படிங்கிற வார்த்தையும் ஆண் பெண்ணை திருமணம் செய்வது அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்தல், ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ நிறையா பேர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் சீனாவிலையும் பிரச்சனையாக மாறியிருக்கு. இதன் காரணமாக ஜி ஜின்பிங் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், ஆண் பெண்ணை நேசி, பெண் ஆணை நேசி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணுறியோ இல்லையோ தயவு செய்து ஒரு பிள்ளைய நாட்டுக்காக பெற்றுக்கொடு அப்படிங்கிறதுக்காக காதலிப்பதற்காக வாரம் ஒன்றை ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவும் தன்னுடைய மக்கள் தொகையை பெருக்கிறதுக்கு திட்டமிடுது, சீனாவும் இந்த வேலையை செய்ய தொடங்கிருச்சுன்னா அமெரிக்காவுக்கு பெரிய நெருக்கடி வந்துடும். அதனால் அமெரிக்காவில் வசிக்கிறாங்கள்ல சீனர்கள், அவங்க கூட எந்த ஒரு அமெரிக்கரும் உறவு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவினுடைய சிஇஏவை சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருத்தரே இப்போ அமெரிக்கா காங்கிரஸ் சபைக்கு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காராம். இதனால ட்ரம்பினுடைய மறைமுக உத்தரவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சீனர்களை யாரும் அமெரிக்கர்கள் காதலிக்க கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஷாக்கான ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஹனிபாட் அப்படிம்பாங்க. இந்த ஹனிபாட் மூலியமாக தான் சீனர்கள் அமெரிக்கர்களை எப்படியாவது வளைத்து போடக்கூடிய வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் அமெரிக்கர்கள் தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய இனத்தை மட்டும் நாம் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரம்பினுடைய உத்தரவு இந்த மாதிரி பரவி இருக்கு. எப்படி சூப்பராக இருக்குல்ல? டாரிஃப் வாரை பற்றி பேசும்போது ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவில் ஆட்டம் போட்ட ஜெர்மனியினுடைய நிலை என்ன, இத்தாலியினுடைய நிலை என்ன, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த 2 நாடுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததே, இவங்களுடைய நிலை என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டால்,
அமெரிக்கா கிட்ட ஒரு 113 பில்லியன் டாலர் அளவிற்கான தங்கத்தை கொடுத்துட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு ஜெர்மனி. குறிப்பாக சொல்லணும்னா 1200 டன் அளவிற்கு தங்கத்தை அமெரிக்காவினுடைய பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி. இதை அமெரிக்கா கிட்ட கேட்க போகும்போது பொறு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஜானாவில் இருக்கக்கூடிய தங்கத்தை ஜெர்மனிக்கு காட்டவே மாட்டுறாங்க. இதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய தங்கம் யூகேல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ யூகேவினுடைய ஸ்டாமருக்கு அதிக அளவில் ட்ரம்ப் வரி விதிக்கலை. இது 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர ஒப்பந்தமாகவும் டாகி டீமினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க்கு யூகேவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தங்கத்தை பார்வையிடணும், நான் நேரடியாக பார்வையிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு தான் சொல்லும்போது யூகே அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. தங்கத்தை முதலீடாக வச்சு டாலரை அதிக அளவில் நோட்டுக்களாக அடித்து உலகின் பல்வேறு நாட்டினுடைய பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி டாலருடைய ரேட்டை குறைய விடாமல் பார்க்குறதுல அமெரிக்கா கில்லாடினா இப்போது ஜெர்மனி அமெரிக்கா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா யூகேவினுடைய வங்கிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த 3 நாடுகளுக்கும் முக்கோண பீடமாக இப்போ இந்த டாரிஃப் வார ஜெர்மனி மேலே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, யூகே மேலேயும் அமெரிக்கா கரிசனை காட்டியிருக்காங்க. இட்டாலி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ எவ்வளோ வரி விதித்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, என் நாட்டில் இருந்து உனக்கு அதிக அளவிலான இறக்குமதி அப்படிங்கிறத நான் செய்ய போகிறதே இல்லை அப்படிங்கிறதுல அவங்களும் தெளிவாக இருக்காங்க. ஸோ மெலோனிக்கு இந்த மாதிரியான வர்த்தக போரை பற்றிய பெரிய அளவிலான கவலைகள் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 24 நாடுகள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் ட்ரம்ப் ஆப்படிச்சிருக்காரு. ஸோ நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏதாவது கொடுங்க, எதுவுமே கொடுக்காம அமெரிக்காவினுடைய துணையை மட்டும் அனுபவிக்கிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு ட்ரம்ப் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ட பதிலே கிடையாது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்ல்டு வைடாக பிரசாத் சிக்னேச்சரோட இணைஞ்சிருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.